தலைமுறைக்கு கர்த்தர் உங்கள் நடுவே அற்புதங்களை செய்வார். இஸ்ரவேல் ஜனங்கள் அற்புதங்களை கண்டவர்கள் யார் என்றால், யோர்தானுக்கு முன்னாடி வந்தவர்கள் எல்லோருமே அற்புதங்களை பார்த்தவர்கள். ஆமென். எகிப்து தேசத்திலிருந்து கடந்து வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே 400 வருடமாய் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு ஒரு நல்ல பரிசுத்தவானாகிய மோசேயுடைய தலைமையில் எகிப்து தேசத்திலிருந்து ஒரே இரவில் ஒரு மிகப்பெரிய விடுதலையை பயணத்தை அவங்க தொடங்கினாங்க. ஏறத்தாழ 28 லட்சம் ஜனங்கள் அந்த விடுதலை பயணத்தில் பங்கு பெற்றார்கள். அவர்கள் இந்த விடுதலை பெறுவதற்கு முன்பதாக அங்கேயே ஏற்கனவே ஆண்டவர் எகிப்தியர்களை வாதித்த அந்த அற்புதங்களை எல்லாம் அந்த ஜனங்கள் கண்ணார கண்டார்கள். அந்த ஜனங்கள் கண்ணார பார்த்தார்கள். பெரிய பெரிய அற்புதங்களை பார்த்தார்கள். தண்ணீர் இரத்தமாகிறதையும், கல்மலை எழுகிறதையும், இருள் ஆகிறதையும், தவளை வருகிறதையும், ஏகப்பட்ட காரியங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அதை பார்த்தார்கள். ஆனால் வழியிலே அதை பார்த்தவர்கள் எல்லோரும் மரித்து போய்விட்டார்கள். அதை பார்த்தவர்கள் கண்டவர்கள் மரித்து போனார்கள். அப்போ அதுக்கப்புறம் வழியெல்லாம் கர்த்தர் 40 வருஷமாய் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்தார். இந்த 40 வருஷ காலமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் புதிதாய் பிறந்த அந்த சந்ததியார், 2வது சந்ததியார் அற்புதங்களை அதிகமாய் அவர்கள் பார்க்கவில்லை. பெரிய அற்புதத்தை பார்க்க வழியில் பிறந்தவர்கள், செங்கடல் பிளந்தவர்களை பார்த்தவர்கள், செங்கடல் 2ஆய் பிளந்ததை பார்த்தவர்கள் எல்லாம் வழியில் ஆண்டவர் அவர்களை என்ன செஞ்சிட்டாரு? அவங்க கொண்டு போட்டார். ஏன்னா அவங்க தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ததுனால வழியிலே உங்கள் பிரேதங்கள் விழும் என்று கர்த்தர் சொன்னபடியே வழியிலே எல்லாரும் செத்துட்டாங்க. பெரிய அற்புதத்தை யாரும் பார்க்கவில்லை. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், யோசுவாவின் தலைமையை கர்த்தர் ஏற்படுத்தின உடனே அந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அற்புதத்தை பார்க்க போகிறீங்க. நீங்கள் ஒரு பெரிய மிராக்கலை நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்ன மிராக்கல்? உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எதிராக நிற்கிற இந்த யோர்தானை கர்த்தர் பிளக்க போகிறார். ஆமென், அல்லேலூயா. பெரிய அற்புதம். இதுவரைக்கும் செங்கடல் பிறந்ததை பார்த்தவர்கள் எல்லாம் கூட இங்கே இல்லை, அநேகர் இல்லை. அது நேரில் பார்த்தவங்க அநேகர் இல்லை, சொல்ல கேட்டிருக்காங்க அநேகர் இல்லை. ஆனால் முதலாய் கர்த்தர் இந்த யோசுவாவின் தலைமையில் ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் நிகழ்த்த போகிறார். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்கிறார், உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நமக்கு ஒரு அற்புதம் வேணும். அற்புதத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் நம்மகிட்ட தேவைப்படுகிறது பரிசுத்தம். ஆமென். நம்மை நாமே பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய், அவருடைய பார்வையிலே நீதிமான்களாய், நீதிமாட்டியாய் நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்வோம் என்று சொன்னான் வசனம் சொல்கிறது. அவருடைய இரத்தமே நம்மளை சுத்திகரிக்கிற இரத்தம். ஆமென். அந்த நேசருடைய இரத்தமே நம்மளை சுத்திகரிக்கிற இரத்தம். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டதுனால அடுத்த நாள் அவர்கள் அற்புதத்தை காண கர்த்தர் கிருபை செய்தார். the next day அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொண்டால் அனுதினமும் நம்ம வாழ்க்கையில் அற்புதம் தான். ஆமென், அல்லேலூயா. உண்மையை சொல்ல போனால் இன்னைக்குள்ள நாட்களில் அன்னைக்கு 40 வருஷம் பிரயாணம் இருந்தது. நான் ஆண்டவர்கிட்ட தியானிச்சிட்டு இருந்தேன். 40 வருஷம் அவர்களுடைய பிரயாணம் இருந்தது கானானுக்கு நேராய். நம்ம 40 வருஷமாக நம்ம ஒன்று அப்படியே நடந்துகிட்டே போகலை. கானானுக்கு போகிறதுக்கு நம்ம என்ன செய்யலை, இருக்கிற இடத்துலே 40 வருஷம் வாழணும். ஆமென். குறைஞ்சது 40, 50, 60, 70 தேவன் வர வரைக்கும், அவர் நம்மளை கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் அந்த பரம கானானுக்கு நேராய் நீங்களும் நானும் வாழ்க்கை பயணத்தை நடத்தணும். ஆமென். அவங்க நடை பயணத்தை செஞ்சாங்க, நீங்களும் நான் என்ன பயணம் செய்யணுங்க? வாழ்க்கை பயணம். அப்போ இந்த வாழ்க்கை பயணத்துக்கு, கானானை அடைவதற்கு, அற்புதங்களை பார்ப்பதற்கு நமக்கு ரொம்ப தேவையான ஒரு காரியம் பரிசுத்தம். ஆமென், அல்லேலூயா. இந்த பரிசுத்தம் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்கக்கூடியது, மறந்துடக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தம் என்கிற ஒரு காரியம்
மேலோங்கி காணப்படும் என்று சொன்னால் தேவன் உங்களை கொண்டு பலத்த காரியங்களை செய்ய அது ஏதுவாக இருக்கும். இங்கிலாந்து தேசத்தில் ஒரு மிகப்பெரிய மந்திரவாதி பெண் ஒருத்தி இங்கிலாந்து தேசத்தையே ஆண்டு படித்து கொண்டிருந்தாள். அவள் முழுவதுமாய் இந்த தேசத்தை முழுவதுமாய் தன்னுடைய கண்ட்ரோலில் என்ன செஞ்சுருந்தாலும் வைத்திருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் எல்லா ஊழியக்காரர்களையும் கட்டுகிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மந்திரவாதியாய் செயல்பட்டாள். சபைகளுக்குள்ளாக எந்த கிரியும் நடக்கக்கூடாதபடி அத்தனையும் கட்டி தன்னுடைய கண்ட்ரோலில் வைத்திருந்தார். அப்போ ஒரு நாள் ஒரு காரியம் அந்த எல்லா ஊழியக்காரங்களும் கூடி பேசுகிறாங்க. இந்த பெண்ணை நம்ம எப்படி என்ன செய்ய முடியும், ஒரு முடிவு கட்டணும், இந்த ஆவியை கட்டணும், இந்த ஆவியை விரட்டணும், இதுக்கு நம்ம என்ன செய்யலாம் என்று சொல்லி எல்லாரும் கூடி யோசனை பண்ணும்போது ஒரு யோசனை அவர்களுக்குள்ளாய் வந்தது. ஒரு மனிதர் ஒருத்தர் இருக்கிறார், அவரை அழைத்து கொண்டு வந்தால், அவர் ஜெபித்தால் நிச்சயமாய் இந்த பெண்ணுக்குள்ளே இருக்கிறதான இந்த பெரிய பிசாசின் கிரியை விலகும், தேசம் பரிசுத்தமாக்கப்படும் என்று சொல்லி ஒரு ஆலோசனை வந்தது. சரி, அந்த மனுஷரை தேடி போனாங்களாம். பார்த்தா அவர் எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ளே தூரமாக ஒரு இடத்துல அவர் இருந்தாராம். அந்த மனிதனை போய் தேடி பார்த்து, ஐயா நீங்கள் வந்தால் தான் எங்கள் தேசத்தில் ஒரு பெரிய விடுதலை உண்டாகும், ஒரு பெண் அந்த ஜனங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறாள் என்று சொல்லி அந்த தேவ மனுஷனை போய் தேடி பார்த்து அழைத்து கொண்டு வந்தார்களாம். அவர் அந்த ஊருக்குள்ளே வர 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 அந்த பெண்ணுக்குள்ளே இருந்த அந்த பிசாசின் கிரியை அலறிக்கொண்டே இருந்தது. வர வேண்டாம் என்று சொல், வர வேண்டாம் என்று சொல், வர வேண்டாம் என்று சொல், கத்தி கொண்டே இருந்ததான். அப்போ எல்லாரும் அந்த ஊழியக்காரர் அந்த பெண்ணுக்கிட்ட போய் நின்று இயேசுவின் நாமத்தினாலே அந்த பெண்ணுக்குள்ளே இந்த பிசாசை கர்த்தர் துரத்தினார். ஆமென். நடந்த விஷயம் என்ன தெரியுமா? அப்போது அந்த பெண் இடத்துல கேட்டாங்களாம், ஏன் இத்தனை ஊழியக்காரங்க இங்கே இருக்கிறாங்க, இத்தனை பேர் இங்கே இருக்கிறாங்க, இத்தனை ஜனங்க இங்கே இருக்கிறாங்க, அவர்கள் ஜெபித்த ஜெபத்துக்கெல்லாம் இந்த பிசாசு விலகலை, இவர் மாத்திரம் வந்து ஜெபித்த உடனே ஏன் விலகினது? அந்த பெண் சொல்லிச்சான், அவர் பரிசுத்தவான், அவர் பரிசுத்தவான், அவர் பரிசுத்தவான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்களும் நானும் பரிசுத்தவான்களாய் பரிசுத்தவாட்டியாய் இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை கொண்டு அற்புதங்களை செய்வார். ஆமென். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்வார். ஒரே ஒரு நோக்கம்தான், பரிசுத்தம். பரிசுத்தம். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க, நாளைக்கு நீங்கள் என்ன செய்வீங்க, அற்புதங்களை காண்பீர்கள். அந்த இங்கிலாந்து தேசத்தில் மிகப்பெரிய சந்தோஷம் உண்டாயிடுது, பெரிய எழுப்புதல் உண்டாயிடுச்சு, கொத்து கொத்தாய் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆமென், அல்லேலூயா. ஒரு பரிசுத்தவான் நிமித்தம் அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கும் என்று சொன்னால் இந்த பட்டணத்தில் கர்த்தர் உங்களையும் என்னையும் அவருடைய இரத்தத்தால் கழுவி பரிசுத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நாம் எழும்ப வேண்டும். ஆமென். நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் இன்னும் பரிசுத்தத்தில் எழும்பும்போது கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை, அசாதாரணமான காரியங்களை சாதாரணமாய் நம்மை கொண்டு செய்து முடிப்பார். ஆமென், அல்லேலூயா. இவங்க என்ன செய்யறாங்க, பரிசுத்தம் பண்ணி கொள்றாங்க. நடந்த காரியம் நமக்கு நல்லா தெரியும். இங்கே வசனம் சொல்லப்படுகிறது, 3வது அதிகாரம் 15வது வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தால், யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும், பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சாத்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்து நின்றது. ஆமென். பெரிய அற்புதத்தை ஜனங்க பார்க்குறாங்க, பெரிய அற்புதத்தை பார்க்குறாங்க. ஆசாரியர்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு உடன்படிக்கை பெட்டியை சுமந்து அந்த யோர்தானின் நதியில் அவங்களுடைய கால் பட்ட மாத்திரத்தில் அந்த யோர்தான் பிளந்தது. ஆமென். யோர்தான் பிளந்தது, தண்ணீர் குவியலாக நின்றது. இந்த பக்கம் வெட்டாந்தரை. ஆமென். அந்த வெட்டாந்தரையில் இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போனார்கள். ஆமென். பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். பரிசுத்தம் நம்மளுடைய வாழ்க்கையில் தடைகளை கடக்க உதவி செய்யும். பரிசுத்தம் நம்ம வாழ்க்கையில் பிறர் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செயல்படுகிறார் என்பதை
காணவும் அவர்கள் அதை அங்கீகரிக்கவும் உதவி செய்யும். இந்த யோர்தானுக்கு பக்கத்தில் இருந்த ஜனங்க எல்லாரும் சுற்றி நின்ற மற்ற ஜனங்களெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். இந்த தேவன் பெரிய தேவன். ஆமென், அல்லேலூயா. பரிசுத்தத்துக்கு முன்னாடி எந்த சாத்தானாலையும் நிற்கவே முடியாது, எந்த சத்துருவினாலையும் நிற்கவே முடியாது. ஆமென். பிசாசுடைய நோக்கமே உங்களையும் என்னையும் பரிசுத்தத்திலிருந்து விழ வைக்க வேண்டும், விசுவாசத்திலிருந்து விழ வைக்க வேண்டும், ஜபத்தில் விழ வைக்க வேண்டும். இதெல்லாம் அவனுடைய நோக்கம். நீங்களும் நானும் வளர்ந்துடக்கூடாது என்பது அவனுடைய மிகப்பெரிய நோக்கம். அதுக்கெல்லாம் நீங்களும் நான் இடம் கொடுக்கவே கூடாது. அதிகமாய் 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 பரிசுத்தத்திலே நாம் முன்னேறி செல்வோம் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாய் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கும் கர்த்தர் இந்த பாதையிலே நம்மளை நடத்துவாராக. நம்மை நாமே பரிசுத்தமாக்கி கொள்வோம். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் அப்போடைய பாதத்தில் நம்மளை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செஞ்சே தீருவார். ஆமென். கண்களை மூடி தலையில் தாழ்த்தி நம்ம எல்லாரும் கண்களை மூடி தலையில் தாழ்த்தி அப்போட சமூகத்துக்கு நேரம் ஒப்பு கொடுப்போமா? என் தேவனே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய கரத்துக்கு நேராக எங்களை நாங்கள் தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. ஆண்டவரே, அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்ட போது என் தேவன் தடையாக இருந்த யோர்தானை பிளக்க செய்தது போல இன்றைக்கும் எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா தடைகளை அப்பா எங்களுடைய பரிசுத்தம் நீர் எங்களை ஆண்டவரை பரிசுத்தப்படுத்தி அற்புதங்களை காண செய்ய வைக்க போகிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. உம்முடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். என் தேவனாகிய கர்த்தர் நீர் அற்புதம் செய்வீராக. என் தேவனாகிய கர்த்தர் நீர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்வீராக. உம்முடைய சத்தத்துக்கு நேராக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இன்னும் 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 எங்களுக்கு பரிசுத்தம் தேவைப்பா. இன்னும் 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 எங்களுக்கு பரிசுத்தம் தேவை ஆண்டவரே. இன்னும் 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 எங்களுக்கு பரிசுத்தம் தேவைப்பா. ஓ, பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று தானே இப்போ சொன்னீங்க. எங்களுக்கு பரிசுத்தத்தை தாங்க. எங்கள் பேச்சில், பார்வையில், நடையில் ஆண்டவரே, எங்கள் பழக்க வழக்கத்தில், இருதயத்தில், சிந்தனையில் பரிசுத்தத்தை தாங்க ஆண்டவரே. உமக்காக நாங்கள் வாழ உதவி செய்யும். உம்முடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவரீரும் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்யம் ஐக்கியம் ஸ்நேகம்